வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். விரால் மீனை நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணுவோன்னு காமிக்கிறேன். ஓரளவுக்கு அவங்க மேலே இருக்க செதில், சைடில் இருக்க செதிலாம் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் கொண்டாந்து உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிடணும். பிறகு நம்ம வறுவலுக்கும் குழம்புக்கும் தக்கன, வறுவலுக்கு சன்னமாகவும் குழம்புக்கு கொஞ்சம் பெருசாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு கூட நம்ம கலந்து விடலாம். இல்லாட்டி மூடியை போட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே நல்லா எல்லாம் ஒத்து வந்துடும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு கலந்து விட்டோம்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு வரும். அதை எடுத்துட்டோம்னா அந்த கவிச்ச வடை வராது நமக்கு. மீனை பார்த்தீங்கன்னாவே அழகாக அப்படியே விளையேன்னு ஆகி போயிடும். நல்லா ஒரு தடவை கழுவிட்டு பிறகு மஞ்சத்தூள் போட்டு அதே போல் கையை வச்சும் கலந்துக்கலாம். இல்லாட்டினா மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மஞ்சள் பட்டுக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கலாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம். சூப்பராக இருக்கும் மீன் சுத்தம் பண்ணால். அந்த மீனை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ நல்லா சுத்தமாயிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தண்ணி வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், குழம்புக்கு தனியாக வறுவல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்பும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. வறுவலுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. வறுக்க வேண்டியதான். அதுவும் ஓரளவுக்கு வறுத்துட்டேங்க. நீங்களும் இது போல தான் மீன் கழுவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்படி தான் கழுவுவோம். அதை விட இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அரிசி கழுவுன கழனி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வச்சு கழுவுனோம்னா சுத்தமாக இந்த கவுச்சியெல்லாம் இருக்காது. மீன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.